சுனாமியின் பொடி பொடியாக்கிய நம்முடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி அடையாமல் பெருநடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எல்லாரும் விழுந்து விட்டார்கள். யாரை வீட்டுக்கு அளிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பியதோ நம்முடைய தலைவர்கள் சூறாவளியாய் சுழன்று தமிழகம் எங்கும் பயணம் மேற்கொண்டு அந்த கொடியவர்களை வீட்டுக்கு அனுப்பிய அந்த பெரும் மகிழ்ச்சி அடுத்து நம்முடைய நெடும்பயணத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு பொறுப்பாளரும் பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய வழிவகைகளை காண்பதற்காக இந்த ஆலோசனை அறிவார்ந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் வளர்ச்சி அடையாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அடையாளமாக இங்கே அவர்கள் 40 தூண்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் வெற்றி அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை நாம் தோல்வியை சந்திக்கவில்லை. மக்கள் நம்மை ஆதரிக்கத்தான் செய்கிறார்கள். எனவே நாம் வீழ்ச்சி அடையவில்லை, வளர்ச்சி அடையவில்லை. கட்சியை மேலும் ஒரு அடி நகர்த்தி செல்வதற்குரிய வகையிலே நாம் சிந்திக்க வேண்டும், அதற்காக செயல்படுத்த வேண்டும். தலைவர்கள் காட்டுகிற அந்த ஆலோசனையின் பேரில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வகையிலே இந்த பொறுப்பாளர்கள் ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார்கள்.